ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோவில் சில 6 லீடர்கள், அதாவது சிண்டிகேட்டில் உள்ள 6 பேரை கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். அவங்கள சார்ந்தவர்களும் ஏஜென்ட்டுகளும் ஒரு 35லேருந்து 40 பேர் வரைக்கும் கைது செஞ்சுருக்காங்க. அந்தந்த லிமிட்டில் கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அன்றே கைது செய்த அன்றே ஹைகோர்ட் நீதிபதி அவங்கள பூராத்தையும் எல்லா சர்டிஃபிகேட்டும் உண்மை என்று தெரிந்து இவர்களை எல்லாரையும் விடுதலை செய்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு போலியான வாய்ஸ் ரெக்கார்டு வீடியோவாக அனுப்புகிறாங்க. மக்களே, இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் எவ்வளோ சீட்டிங் பண்ணுறாங்கிறது, மோசடி பண்ணுறாங்கிறது இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள். ரிமாண்டில் உள்ளே அனுப்பிட்டாங்க. அது டிவியில் வந்துச்சு, பேப்பரில் வந்திருக்கு, நாங்களும் யூடியூப்ல எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உலகம் பூரா பார்த்துருக்காங்க. ஊடகத்தில் வந்ததை, ஊடகத்தில் வர்றது எல்லா நாடுகளுக்கும் அது போயிருக்கு. நிறையா பேர் எனக்கு பேசினாங்க, வெளிநாட்டிலேருந்துலாம் என்கிட்ட பேசியிருக்காங்க. இவங்களுக்கு இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வெளிப்பரப்புறாங்க. இன்னும் யாரும் ரிலீஸ் ஆகவில்லை, ஜாமீன் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொருத்தர் மேலே 7 செக்ஷன் 8 செக்ஷன் போட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க மோசடி. இதிலிருந்தே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எவ்வளவு மோசடி செய்கிறார்கள் என்று. நான் சொல்கிறேன், இப்போ நான் லைவ்ல பேசுகிறேன், இவங்க யாருமே ஜாமீன்ல வரலைன்னு சொல்லி நான் அடிச்சு சொல்கிறேன். இவங்க அந்த லைவை காமிக்க சொல்லுங்க, அவங்க வெளியே வந்ததை. நான் சொல்கிற ஆளுங்க மட்டும் வெளியே இருக்காங்கன்னு சொல்லி காமிக்க சொல்லுங்க, பார்க்கலாம். ஒவ்வொருத்தர் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. ஐயா, இன்னமும் உங்ககிட்ட இப்படி சொல்லி உங்ககிட்ட மக்கள்கிட்ட பணம் வாங்குறதுக்கு தான் பார்க்குறாங்க. மூடியதே மறைக்கிறாங்க ஒழிய. அதுவும் ஒரு ஹைகோர்ட் நீதிபதி இதெல்லாம் சரி பார்த்துட்டு எல்லாம் நீங்கள் எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி, இது பொய் வழக்குன்னு சொல்லி அவங்கள விடுதலை பண்ணிட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் முழுக்க முழுக்க பொய். நீதியரசர்கள் அதெல்லாம் பார்க்கவில்லை. இவங்களா மோசடித்தனத்தை வச்சு இதை ஒரு செய்தியாக வெளியே விடுறாங்க. அவங்க இது முழுக்க முழுக்க மோசடி. இதிலிருந்தே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பணம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களே குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டார்கள் 6 பேரும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் அப்படி உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்து ஏற்பட்டால் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் நாகப்பட்டினம் புவனேஸ்வரி மேடத்திட்ட போய் விசாரிச்சுக்கோங்க. அவங்க நம்பர் சொல்கிறேன், 9443783971. அதுக்கடுத்து புதுக்கோட்டை, அவங்க பேரும் புவனேஸ்வரி மேடம், 6380478933. சென்னை சக்கரபாணி சார், 9498154528. சக்கரபாணி சார், சென்னை சிபிசிஐடி. திருவள்ளூர் திலகவதி மேடம், 9791148016. கரூர் சுஜாதா மேடம், 8946097897. திண்டுக்கல் சந்தானலட்சுமி மேடம், 7904561496. இவங்க கிட்ட நீங்க அரெஸ்ட் பண்ணது உண்மையா இல்லையான்னு அவங்க கிட்டே ஃபோன் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்க மேல ஏதாவது உங்களுக்கு புகார் கொடுக்க விரும்பினால் இந்த அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம். மேற்கொண்டு இந்த மோசடிக்கு பத்திரிகைக்காரங்களும் இருக்காங்க உள்ள. ஆனால் பத்திரிகைக்காரங்களுக்கு தெரிஞ்சு இருக்காங்க. அதுதான் இதில் ஒன்று. மக்களே, இவங்களை தப்பிச்சு ஓடாமல் இருக்கிறதுக்கு வழி பார்த்துக்கங்க. நிறைய கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு. இவங்க வெளியே வரமாட்டாங்க. இன்னமும் பணம் கொடுத்து கெட்டு போகாதீங்க, நொடிச்சு போகாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இனி பணம் கொடுத்து இவங்க எல்லாம் இவ்வளவும் தெரிஞ்சு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அவன் ஓட போறான்னு அர்த்தம். ஒரு மிஞ்சி போன 2 நாள் 3 நாள் ஓடிடுவாங்க. அதுக்குள்ள பணத்தை வாங்குறதுக்கு பாருங்க, போய் உட்காருங்க, விட்டுறாதீங்க. இந்த பழனியம்மாவை எங்கேயாவது பார்த்தா பிடிச்சி வச்சுட்டு சிபிசிஐடிக்கு ஃபோன் போடுங்க. நான் அதில் சொல்லியிருக்கேன். அந்த நம்பருக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பருக்கு ஃபோனை போட்டு அந்த அம்மாவை பிடிச்சு கொடுங்க. அப்போ தான் அந்த அம்மாவுக்குள்ள அறிவு வரும். அந்த அம்மா மீனாட்சி, ராஜேஸ்வரி, பழனி அம்மாள், பாண்டி அம்மாள், இவங்களெல்லாம் பிடிச்சு கொடுங்க. அந்தந்த ஏரியாவில் பிடிச்சு கொடுத்தாதான் தெரியும். அதே மாதிரி உமா, ஈக்கதிர் செல்வி பிடிச்சு கொடுங்க. ஜான் பீட்டர், ஏசி ரவிச்சந்திரன் கூட இருக்கிற ஜான் பீட்டர், நிறைய இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் மக்களே. நேற்று போரும் சுப்பியான்னு சொல்லி சென்னையில் ஒருத்தர் இருக்கார். ஏகப்பட்ட கோடி வசூல் பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட கோடி கோ செல்லர்னு சொல்லி வசூல் பண்ணியிருக்காரு. அவரு வேற ஒருத்தர் மூலமா வழக்கு பதிஞ்சு சிபிசிஐடியில் லோக்கல்ல அவரை கைது செய்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். முக்கியமான நபர் கொடுத்தாங்கல்ல, கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்தாங்கல்ல, அவங்க சொல்றதை வச்சு நான் சொல்றேன் உங்ககிட்ட. ஈவினிங்குள்ள அது உண்மைங்கிறது தெரிஞ்சிடும். அந்த போட்டோ எல்லாமே அனுப்ப சொல்லியிருக்கேன். நிறைய மக்களே, போரூர் சுப்பையா, அதே மாதிரி ஏசி ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருக்காரு, வேடசந்தூர் சுப்பையா, அவரு ஏகப்பட்ட பேரை சேர்த்து விட்டுருக்காரு. அவர் எங்கே போனாருன்னு தெரியல. இந்த கமெண்ட்ல மற்ற பேரெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. ஹாரிஸ் ராகவன் சாமி இருக்காரு, ரிலையன்ஸ் ராமச்சந்திரன் இருக்காரு, டாக்டர் மஞ்சுநாத் இருக்காரு. அதே மாதிரி மக்களே, இன்னொரு விஷயம், மாண்டியா
கர்நாடகாவில் மாண்டியான்னு ஒரு இடம் இருக்குது. அதில் கோதண்டம்னு ஒருத்தர் இருக்கார். மதுரை, திருச்சி, திண்டுக்கல் இந்த ஏரியாவில் பூரா நிறைய வசூல் பண்ணியிருக்காரு. கோதண்டம் அவர் பேர். அந்த கோதண்டம் இல்லை, இது வேற கோதண்டம். இவர் நிறைய வசூல் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட கோடி வசூல் பண்ணியிருக்காரு. கோதண்டம்ங்கிற ஒரு பேர், மாண்டியா. அப்புறம் விஜயகுமார், பெங்களூர் லாங்கா விஜயகுமார்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு டாக்டர் கஸ்டடியில் ஹைதராபாத்தில் அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸில் வச்சுருக்காரு, மறைச்சு வச்சுருக்காரு. ஏன்னா அந்த டாக்டர் பணம் கொடுத்துருக்காரு. அந்த செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஒரு ஆப்ரேஷனுக்கு இவங்கெல்லாம் ரெடி ஆகுவாங்க. நிறைய இருக்காங்க, இன்னமும் நிறையா இருக்காங்க. ஏமாறாதீங்க, பணம் கொடுக்காதீங்க. பணம் கொடுத்தவங்க எல்லாம் போய் புகார் அளிங்க. புகார் அளித்தா மட்டும்தான் உங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கிறத சீஸ் பண்ணி, அசையும் அசையா சொத்துக்களை சீஸ் பண்ணி உங்களுக்கு நிவாரணம் தர முடியும். இல்லைன்னா உங்கள் பணம் போச்சு. கிணத்துல போட்ட கதை தான். நம்ம உழைச்ச துட்டு ஏன் அதை விடணும்? இவங்க அனுபவிக்கிறதுக்கு ஏன் விடணும்? காணொலி இந்த வீடியோவை நிறையா பேர்த்துக்கு பரப்புங்க, இன்னும் பரப்புங்க. அப்போதான் நிறையா வெளியே தெரியாதவங்களாம் இன்னும் இருக்காங்க. இன்னும் நிறையா பேருக்கு இந்த வீடியோ போகல. நேற்று போட்ட வீடியோ இன்னும் போகல. இன்னைக்கு காலையில் என்னை கூப்பிட்டு கேட்டு அதை வாங்கினாங்க. எல்லா பேரும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க சார், எனக்கு அனுப்பிச்சி விடுங்க சார்னு. ஒவ்வொருத்தரும் ஃபோனில் தான் சொல்லியிருக்காங்க ஒழிய வீடியோ இன்னும் போகல. எல்லா பேருக்கும் அனுப்புங்க. ஏஜென்ட் அனுப்ப மாட்டான், நீங்கள் அனுப்புங்க. ஏமாந்த மக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேருவோம், எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடுவோம். வரும் தேர்தலுக்குள் இந்த ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகணும். கண்டிப்பாக மேற்கொண்டு வந்தால் தான் இந்த கேஸ் வலுவடையும். அந்த வலுவடையாமல் இருக்கிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆள் வெளியே வந்துட்டாங்கன்னு லைவ்ல காமிங்க. இப்போ ஒன்றும் சாமிநாதர், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சாமிநாதர் இருக்கிறத நேரில் காமிங்க. அவர் வெளியே வந்துட்டாருங்கிறது காமிங்க. அவர் மனைவி ராதா வெளியே வந்துட்டாங்கன்னு காமிங்க. முடியாதுங்க, அவங்க காமிக்க மாட்டாங்க. எப்படி காமிப்பாங்க? கைது செய்தவர்கள் சாமிநாத ஐயர், காட்பாடி ஜெயராஜ், ஏசி ரவிச்சந்திரன், ஞானப்பிரகாசம், டெய்சி ராணி, அஸ்வின் ராவ். அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், கஸ்டடியில தான் இருக்கார். 40 இடங்கள்ல இது பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ரைடு வர்றப்ப பேரையூர் அன்னக்குடி உண்மையாக இருந்திருந்தால் அவர் ஏன் ஓடி ஒளியணும்? செல் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. ஏன் ஓடுறாரு? ஏன் ஒதுக்கு ஓடி ஒளியணும்? தைரியமா வந்து பேப்பர் இருந்தாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் எதுக்கு நீங்க கேட்குறீங்க சொல்லி அவங்க மேலே நீங்க வழக்கு பதியலாமே. உங்க மேல வந்த ரைடு வந்தவங்க மேலே நீங்க வழக்கு பதியலாம் ஒரிஜினலாக இருந்தால். நீங்க ஏன் ஓடுறீங்க பின்பக்கம்? அவங்க ஒரு வழி பாதை தான் தெரிஞ்சிருக்கு. பேரையூரில் உங்கள் வீட்டுக்கிட்ட எத்தனை பாதை இருக்குது, மலை அடிவாரத்தில் என்னென்ன இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது முதற்கொண்டு எங்களுக்கு தெரியும். ஏகப்பட்ட சொத்து அங்கே வாங்கி போட்டிருக்கீங்க. உங்கள் உறவினர்களே எங்களுக்கு சொல்லிட்டாங்க. தைரியமாக வாங்க, வெளியே வாங்க. டெல்லியில் போய் அமைச்சர் கூட எல்லாம் நின்று போட்டோ எடுத்தீங்க. ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர்றதெல்லாம் நீங்கள் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டீங்க பணம் வசூல் பண்ணுறதுக்கு. பெரிய பெரிய அரசியல்வாதி கூட எல்லாம் நின்று போட்டோ எடுத்தீங்களே ஐயா, அன்னக்குடி ஐயா, பேரையூர் அன்னக்குடி ஐயா. ஏன் ஓடி ஒளியறீங்க? தைரியமா மக்கள்கிட்ட வாங்க. நான் ஒரிஜினலாக வியாபாரம் முடிச்சிருக்கேன், எனக்கு இத்தனை லட்சம் கோடி வந்திருக்குன்னு சொல்லி தைரியமா வெளியே வாங்க ஐயா. பணத்தை மட்டும் வாங்கி வச்சுட்டு ஊரை விட்டு ஓடிவிட்டீங்களே, எங்கிட்ட ஓடிட்டீங்க. நீங்கள் எத்தனை நாளைக்கு ஓடுவீங்க? உங்களுக்கு பிடிக்க முடியாதா? 40 இடங்களில் சோதனை செய்யப்பட்டது சிபிசிஐடி தமிழ்நாட்டில். இது ஒரு வரலாற்று பெரிய சாதனை. இது ஒரு பெரிய வரலாற்று சாதனை. இந்த அதாவது ஆளுங்கட்சிக்கு, நான் இந்த கட்சியை பற்றி பேச வரலங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆளுங்கட்சிக்கு காவல்துறையில் கெட்ட பேர் இருந்துச்சு. இது ஒரு கிரெடிட் ஆயிடுச்சு, நல்ல பேர் கிடைச்சி விட்டது. அது சிபிசிஐடி மூலமாக. இதெல்லாம் பிரதிபலிக்கும் ஐயா. வரும் தேர்தலில் இதெல்லாம் பிரதிபலிக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் அத்தனை லட்சம் பேர் ஏமாந்துருக்காங்க, இன்னும் அளவுன்னு இல்லை. இப்போ தமிழ்நாடு ஒரு பாப்புலேஷன், ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு 5 கோடி பாப்புலேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 4.5 கோடி ஏமாந்துருக்காங்க மக்கள். அவ்வளோ தூரத்துக்கு ஏமாந்துருக்காங்க. இந்த ஓட்டு பூரா யார் இப்போ செஞ்சாங்களோ அந்த ஆளுங்கட்சிக்கு தான் போகும். இந்த ஓட்டெல்லாம் மக்களை காப்பாத்துறாங்க. ஐயா மக்களே, நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இதை பார்த்தாவது இது உண்மையிலேயே மோசடித்தனம், ஃபேக் டாக்குமெண்ட் எல்லாமே மோசடி. இதை பார்த்தாவது அந்தந்த ஏரியாவில் சிபிசிஐடி இருக்கிற இடத்துல அவங்க அதிகாரிகிட்ட போய் வழக்கு பதியுங்க. எந்த குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஏஜெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த தலைவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த லீடராக இருந்தாலும் பரவாயில்ல, போய் வழக்கு கொடுங்க. அப்போதான் இந்த கேஸு வலுவடையும். அவங்க வெளியே வரமாட்டாங்க. சும்மா 3 பேர் 4 பேர் கொடுத்தீங்கன்னா அந்த கேஸ் உடைச்சிட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே இதே தவறு தான் செய்ய போகிறாங்க. புதுசாக அவங்க தொழில் பண்ண போகிறதில்ல, இதே தவறு தான் அவங்களும் செய்வாங்க. மேற்கொண்டு செய்வாங்க. ஏன்னா அவங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது. இன்னைக்கு பாருங்க, எவ்வளோ வழக்கறிஞர்களை வச்சு அவங்க ஜாமீன் கேட்குறாங்க. எவ்வளோ பணம் விளையாடுதுன்னு தெரியுமா? அதில் பழனியம்மா சாமிநாதருடைய ஆள்,
பழனியம்மா டான், மதுரையில் கீழத்துறையில் பெரிய ஆள். அந்த அம்மா வாழ்ந்த வாழ்க்கையில் ராஜ வாழ்க்கை. அந்த அம்மாவுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்தது? ஐயா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாப்லங்க. மக்களே ஏன் தப்பிச்சு ஓடுற பழனியம்மா, ஏன் ஓடுற? இருந்து மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதானே, என்னை சிபிசிஐடி வழக்கு பதிய வர்றாங்க, பொய் வழக்கு போட வர்றாங்க, நான் ஒரிஜினலாக வச்சுருக்கேன் அப்படின்னு காமிங்க. ஏன் ஓடுறீங்க? ஓடி போய் என்ன செஞ்சீங்க? மதுரையில் போய் அடி வாட்டினீங்களா? அடித்து துவைச்சு எடுத்தாங்களா அவங்கள? பெண்கள் தான் உங்களை அடித்து துவைச்சு எடுத்தது. அந்த கதை எங்களுக்கு வந்தது. அங்கேருந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லி தப்பிச்சு திருப்பி சென்னைக்கு வந்திருக்கீங்க. சென்னையில் ஒரு டீம் போட்டு சாமிநாதையரையே வெளியே எடுக்கிறதுக்கு வேலை பார்க்குறேன். உன்னையே காப்பாத்திக்கம்மா. எத்தனை நாளைக்கு நீ முன்ஜாமீன் எடுப்பீங்க? நீ லைஃப் பாய் எல்லாம் மக்கள்கிட்ட நீ என்னைக்குனாலும் வந்து தானே ஆகணும். முன்ஜாமீன் எடுத்தாலும் மக்கள்கிட்ட ரோட்டில் நீ நடந்து தானே ஆகணும். காரில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், நீ எதில் வேணாலும் போகலாம். ஆனால் மக்கள்கிட்ட நீ வந்து தானே ஆகணும். என்னைக்கு இருந்தாலும் நீ மக்கள்கிட்ட வந்து தானே ஆகணும். அன்னைக்கு மக்கள் உனக்கு பாடம் கற்பிப்பார்கள். இப்போ நீ கற்பிச்சிடலாங்கள, அதை காட்டும் ஜாஸ்தியாக கற்பிப்பார்கள். புரிந்து கொள்ளுங்கள். பணத்தை தூக்கிட்டு நீ ஓடலான்னு நினைக்கிற, நீயும் பொண்ணு மீனாவும் கூட இருக்காங்க. ஒரு மீனாட்சி, ராஜேஸ்வரி, பழனியம்மா, பாண்டியம்மாலாம் அடுத்து அவங்களுக்கு வழக்கு பதியும் பாரு. கொஞ்சம் நெஞ்சமாம்மா எத்தனை தாலியம்மா நீ வாங்கிட்டு போயிருக்க. அந்த பாவம்லாம் உன்னை விடுமா? உன் பொண்ணுக்கு இந்த தாலி ஏறுமா? இந்த பாவங்கள்லாம் உன்னுடைய சந்ததிகளுக்கு தாம்மா பாதிக்கும். தாலி அத்துட்டுலாம் போயிருக்காங்கம்மா. நான் சாட்சி வச்சிருக்கேன். கொடுக்குறியா? அடுத்தவங்களுக்கு டோக்கனை போடவான்னு சொல்லி நீ ஏமாத்திருக்க. மதுரைக்குள்ள நீ வரவே முடியாது. நீ அடிச்சு துவைச்சு எடுத்துருவாங்க. உன்னைய கல்லாலே அடிப்பாங்கம்மா. வராத, எங்கேயாவது போயிடு. நீ வர முடியாது மதுரைக்குள்ளெல்லாம். அப்படியே சொக வாழ்க்கை. காரில் வர்றது, வாரத்தில் 3 நாள் ஸ்பாக்கு போகிற. நீ எப்படி வாழ்ந்தேங்கிறது கொஞ்சம் திரும்பி பாருமா. நீ இந்த முத்துப்பாண்டி, மாரியப்பன், ஏடிஎம்கே மாரியப்பன், கொஞ்சம் நிஜமாமா நீங்க எல்லாம் செஞ்சீங்க. ஆத்திக்குளம் சேகர் உள்ள இருக்காரு. மாரியப்பன், முத்துப்பாண்டி, நாயக்கடை பாண்டி, இன்னும் இருக்கு உங்க லிஸ்ட். வருஷம் நீண்டுகிட்டே போகுது. இப்ப வழக்கு பதிகிறாங்க உன் மேல. நிறைய வந்துகிட்டு இருக்கு மதுரையில இருந்து வழக்கு. நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. மரியாதையா காசை கொடுத்துருக்கலாம். நீ காசை கொடுக்க மாட்டேங்கிற. அடுத்தவங்க காசை எதுக்குமா உனக்கு? இதே உனக்கு தான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான பணம் வருதேம்மா. நீ சாமிநாதையர் தான் உனக்கு உயிரா இருக்காரு. உன் பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ள பாக்குறாரு. அப்படியே முடிச்சுட்டு நீ வாட்டுக்கு பேசாம வீட்டில் இருக்க வேண்டியதானே. நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பார்த்த? டான் மாதிரி பேசுற. யாராவது பேசுற தூக்குறதுக்கு ஆளை விடுற, பணம் பேசுற. என்னையவே நீ தூக்குறதுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன் சொன்ன பொம்பளைல நீயே அதே குரூப்பை விட்டு நீ தூக்க சொல்லவா? அப்படிலாம் பேசாதீங்கம்மா. மக்கள்கிட்ட கொஞ்சமாவது விசுவாசமா இருங்க. இப்ப நீங்க என்ன கண்டீங்க? அவன் ஒரு வீணா போனவன் சாமிநாதையர். அவனால மொத்த சிண்டிகேட்டே மாட்டிக்கிச்சு. அந்த சிண்டிகேட்டில் உள்ளவங்களுக்குலாம் ஒரு வயலுக்கு அறிவு இல்லை. சாமிநாதர் மிதிச்சிருக்கணும் இவங்க எல்லாம் சேர்ந்து. ஒன்னால தாண்டா நாங்க கெட்டோம்னு அவனை தூக்கி வச்சுட்டு நீங்க எல்லாம் ஆடுறீங்க. அவன் என்ன ஜென்மம்னே தெரியல. ரேணுகா தேவி தப்பிச்சிட்டாங்க, அது எனக்கு தெரியும். அவங்க பேர் இதில் வரலன்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்னும் 2-3 பெண்கள் அவங்கெல்லாம் ஏஜென்ட்டு. அந்த பிடிஎஃப் எங்ககிட்ட இருக்கு. இது எந்த கோர்ட்டில் வேணாலும் நாங்கள் காமிப்போம். பிடிஎஃப்ல யார் ஏஜென்ட்டு அவங்களுக்கு கீழே, அதாவது இது பழைய ஏஜென்ட்டுக்கு கணக்கு. அதில் யார் பணம் வாங்கியிருக்காங்கன்னு முதற்கொண்டது. காவல்துறை சேர்ந்த சில காவலர்களும் அதில் இருக்காங்க. நிறைய தவறு பண்ணிட்டீங்கம்மா. பெண்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க. இந்த உலகத்தில் பெண்கள்ங்கிறது ஒரு சமுதாயத்தில் அவ்வளோ மதிப்புக்கூடிய பெண்களாக இருந்தாங்க. உங்களை அவ்வளவும் நீங்களே உங்கள் பேரை கெடுத்துக்கிட்டீங்க. நீங்களே எல்லாமே கெடுத்துக்கிட்டீங்க. எத்தனை நாளைக்கு நீ முன்ஜாமீன் வாங்கிட்டு எத்தனை நாளைக்கு ஓடுவ? எங்கே தான் நீ ஓடுவ பார்க்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தால் உங்கள் உயிருக்கு உனக்கே பாதுகாப்பு இல்லை தெரியுமா? இப்போ நீ சாமிநாதர் வந்து தொழில் பண்ணுவான், வெளியே வர முடியும்னு நினைக்கிறேன். நீ சாமிநாதர் வந்து சென்னையில் கொன்னே ஓடுவாங்க. அவ்வளோ வெறியில் இருக்காங்க எல்லா பேரும் மக்கள். உங்கள் மொத்த சிண்டிகேட்டு மேலே அவ்வளோ வெறியில் இருக்காங்க மக்கள். இவ்வளோ நடந்தும் ரிலீஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க பாரு. அப்பயும் நீங்க திருந்தல. முழுக்க பொய் பிரச்சாரங்க. அது புதுசா அவங்களாம் ஒரு டாக்குமெண்ட் போட்டு ஒரு நீதிபதி ஐயா பேரசு யூஸ் பண்ணி வெளியே விட்டுருக்காங்க. அதுவும் போயிடுச்சு, கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அதுவும் கொடுத்தாச்சு. நீங்க செய்ய 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 உங்களுடைய தப்பு கணக்கு ஏறிக்கிட்டே போகுது. தப்பு பூரா ஏறிக்கிட்டே போகுது. கிலோ கணக்கில் ஏறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர் மேல 7 செக்ஷன் 8 செக்ஷன் போட்டிருக்காங்க. மக்களே, இனி நாங்க வாட்ஸ்அப்லையும் எல்லாத்துலையும் வருவோம். நீ தைரியமான ஆளா இருந்தா நீங்க லைவ்ல காமிங்க. இந்த 6 பேர் நாங்க வெளியே இருக்கோம் சொல்லி காமிங்க பார்க்கலாம். எஸ்டிஜி வினோத்குமார் அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி எங்கிட்டு போனாருன்னே தெரியல. ஆளே கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சிருவாங்க, காவல்துறை கண்டுபிடிச்சிரும், சிபிசிஐடி கண்டுபிடிச்சிரும். உன்னையெல்லாம் விட மாட்டாங்க. உன்னைய, ராஜசேகரனை, ஏஆர்கேவை, ஏகேஆர, அருள்தாஸை, அப்புறம் ஒரு முன்னாள் ஆட்சியாளரை விட மாட்டாங்க.
எல்லாம் நோட்டடு. என்னென்ன செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எல்லாமே தெரியும். சந்திரசேகர் எல்லாமே நோட்டடு. இவ்வளவு கதைகள் நடந்துகிட்டு இருக்கு மக்களே. இந்த சதீஷ் திருப்பூர்ல அவங்க அப்பா முருகேசன் ஏடிஎம்கே பேச்சாளர், அவங்க பையன் சதீஷ் நேத்து வசூல் பண்ணியிருக்கான். டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 25,000, அதுக்கு மேல உள்ளவங்களும் 50,000 கொடுங்க அப்படின்னு வசூல் பண்ணியிருக்கான். அவன் ஏற்கனவே சென்னையில ரோட்ல அடிபட்டு ஓடி வந்திருக்கான். நேத்து வசூல் பண்ணியிருக்கான். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நேத்து வசூல் பண்ணியிருக்கான். நேத்து முந்தானத்துல வசூல் பண்ணியிருக்கான். இப்ப சதீஷ் டார்கெட். மக்கள் எல்லாம் சேர்ந்து சதீஷ நெருக்குங்க. போய் கொடுத்த பணத்தை வாங்குங்க. அவன் ஓடி போறவங்களே அவன் வீட்டை முற்றுகையிடுங்க. குடும்பத்தை விட்டுறாதீங்க, வெளியே விடாதீங்க, ஓடி போக விடாதீங்க. அவன் 1 நாள் 2 நாள் எல்லாம் வாங்கிட்டு ஓட போறான். கண்டிப்பா ஓட போறான். அவன் இன்னும் 2 நாள் உங்ககிட்ட பணத்தை பூரா வாங்கிட்டு மொத்தமா எஸ்ஸாக போறான். அதுக்குள்ள மக்கள் அவனை சுற்றி வளர்த்து அவன் வீட்டை பிடிங்க. போங்க, போய் சிபிசி எழுதிட்டு ஒப்படைங்க அவனை. சதீஷ் அதே மாதிரி ராணிப்பேட்டை ஏரியாவில் இந்த ராதாகிருஷ்ணன் சொல்லி ஒரு ராமகாரன் ஃபுல் காவில இருப்பான். அவன் வசூல் பண்றான். ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை வேலை செய்தா செய்யலையா? தமிழ்நாடே கொந்தளிச்சு போய் உட்காந்துருக்குங்க. நீங்க வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் மொத்தமா வசூல் பண்ணிட்டு ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க? அப்படித்தானே? எங்கிட்ட கண்ணு காணாம ஓடி போயிடலாம். எங்கேயா ஓடுவ? எத்தனை நாளைக்கு தான் நீ ஓடுவ? உனக்கு வாழ்ற வயசு இருக்கா? யோசனை பண்ணிப்பாரு. நீ இந்த சிதம்பரம் ஏரியாவில் வைத்தீஸ்வரன் ஒருத்தன் புதுசா கணக்கு வருது, வெளியே நிறைய வெளியே வருது. இந்த ரவிக்குமார் சினிமா டைரக்டர், அவர் இல்லை, அந்த ரவிக்குமார் இல்லை, உண்மைங்கிற படம் எடுத்தவன் அவன். ஏசி சிவக்குமார், ஏசினா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவர் சஸ்பெண்டில் இருக்கார். அவர் மேலே ஏகப்பட்ட கிலோ கணக்கில் அவர் மேலே பெட்டிஷன் இருக்கு. அவர் நம்ம வேல்முருகன், டிஎஸ்பி பரந்தாம, நிறைய இருக்கீங்க. வழக்கறிஞர்கள் சில பேர் இருக்காங்க. இதில் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காங்களா தெரியாமல் இருக்காங்களாங்கிறது தெரியாதுங்க.